ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு பேசணும். நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி எப்படி பேசலாம் அப்படின்னா, யூ ஆர் லைக் எ மதர் டு மீ அப்படின்னு பேசலாம். இந்த லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? சரி, யூ ஆர் லைக் எ மதர் டு மீ, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி. அதுக்குள்ளே 4 மணி ஆயிடுச்சா அப்படின்னு பேசணும். நான் சும்மா அங்கே 4ன்னு கொடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பேசுவோமா இல்லைங்களா இந்த மாதிரி? எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, இஸ் இட் 4 o'clock ஆல்ரெடி அப்படின்னு பேசலாம். இஸ் இட் 4 o'clock ஆல்ரெடி, அதுக்குள்ளே 4 மணி ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை பாரு, என்கிட்ட இந்த சத்தம் போட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் அப்படின்னா, குரலை ஒசத்தி பேசாத, சத்தம் போட்டு பேசாத. அதாவது குரலை ஒசத்தி பேசாத அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அதுதான் இது. டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ். டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் அட் மீ அப்படின்னா, என்கிட்ட இந்த சத்தம் போட்டு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, என்கிட்ட குரலை ஒசத்தி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் அட் மீ. நல்லா சத்தம் போட்டு புரியுற மாதிரி சொல்லு, நல்லா சத்தமாக புரியுற மாதிரி சொல்லு. உனக்கு நீயே முணுமுணுத்துக்கிறியா? என்ன பேசுகிற நீ? நல்லா சத்தமாக புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, சே இட் கிளியர்லி இன் அ லவுட் வாய்ஸ். சே இட் கிளியர்லி அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லு. இன் எ லவுட் வாய்ஸ் அப்படின்னா உரத்த குரலில் அப்படின்னு அர்த்தம். சே இட் கிளியர்லி இன் அ லவுட் வாய்ஸ், நல்ல சத்தமாக புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவர் இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் க்ரை அப்படின்னா, அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். லைக் திஸ் அப்படின்னா இதை போன்று, அதாவது இந்த மாதிரி, இதை போல. ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் க்ரை லைக் திஸ், அவர் இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை. இந்த சீன் ஹிம் அப்படிங்கிறத சீனம் அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க, சரிங்களா? அவர் இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் க்ரை லைக் திஸ். ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் க்ரை லைக் திஸ். அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? தே வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அவங்க புரிஞ்சிக்க போகிறதே இல்லை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே அவனால தான் அப்படின்னு பேசணும். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னா இது எல்லாமே அவனால தான் அப்படின்னு அர்த்தம். என்னை கத்த வைக்காத அப்படின்னு பேசணும். என்ன கத்த வைக்காத. டோன்ட் மேக் மீ ஷவுட். டோன்ட் மேக் மீ ஷவுட், என்னை கத்த வைக்காத. உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ நோ யுவர் ஃபாதர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ நோ யுவர் ஃபாதர் வெரி வெல் அப்படின்னா உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பேசணும். மை ஃபாதர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பேசலாம். மை ஃபாதர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் நாளைக்கு வரணுமா? நாளைக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்கணும். இதை வந்து ஷுட்டை பயன்படுத்தி கேள்வியாக கேட்கலாம். ஷுட் ஐ கம் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு வரணுமா? நாளைக்கு நான் வரணுமா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதெல்லாம் எனக்காகவா வாங்கிட்டு வந்த? இதெல்லாம் எனக்காகவா வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கணும். டிட் யூ பை அப்படின்னா நீ வாங்கினாயா? டிட் யூ பை தீஸ் அப்படின்னா டிட் யூ பை தீஸ், இதெல்லாம் வாங்கினியா? ஃபார் மீ, எனக்காக. இதெல்லாம் எனக்காகவா வாங்கின அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் பேச்சு தமிழ் எப்படிங்க பேசுவோம்? இதெல்லாம் எனக்காகவா வாங்கிட்டு வந்த அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அதுதான் இது. டிட் யூ பை திஸ் ஃபார் மீ, இதெல்லாம் எனக்காகவா வாங்கிட்டு வந்த? இதை எனக்கு எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரு. மை கிராண்ட்பா பாட் திஸ் ஃபார் மீ. மை கிராண்ட்பா பாட் திஸ் ஃபார் மீ, இதை எனக்கு எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்னு பேசணும். ஐ காண்ட் பி சைலண்ட் அப்படின்னா என்னால் அமைதியாக இருக்க முடியாது. ஐ காண்ட் பி சைலண்ட் பை சீயிங் ஆல் திஸ், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியாது, இதை நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, இட் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பை டுமாரோ. பை டுமாரோ அப்படின்னா நாளைக்குள். இட் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பை டுமாரோ, இதை நாளைக்குள்ள முடிக்கணும், இதை நாளைக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நான் முன்ன மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, நான் முன்ன மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றதில்ல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் ஈட் ஸ்வீட்ஸ் லைக் ஐ யூஸ்ட் டு அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ஈட் ஸ்வீட்ஸ் லைக் ஐ யூஸ்ட் டு,
நான் முன்ன மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.